ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதை பற்றி பேச போகிறோன்னா 1995 ரிலீஸ் ஆன முத்து மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முத்துல வர பேக்ரவுண்டு மியூசிக்கு ஆர்டினரி இல்லை. இதுதான் ஏஆர் ரஹ்மானோட மேஜிக். ரஜினி ஸ்க்ரீனில் வர மொமெண்ட்டுக்கு இந்த பிஜிஎம் ஒரு வேறு லெவல் எனர்ஜியை கொடுக்குது. எக்ஸ்பெஷலி என்ட்ரி சீனில் மியூசிக் ஸ்லோவாக பில்ட் ஆகி சடனாக மாஸாக எக்ஸ்ப்ளோட் ஆகும். இது ஜஸ்ட்டு மியூசிக் இல்லை, கேரக்டரோட பவரை ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். இதுதான் ரியல் பேக்ரவுண்ட் ஸ்கோர், டைம்லெஸ் ரகுமான் டச். ஸ்க்ரீனில் ரஜினி சார் நடந்து வரும்போது பேக்ரவுண்டில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஒரு செகண்டில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் முத்து படத்தில் ராதா ரவி சார் வில்லனாக ஆக்ட் பண்ணி நடிச்சிருப்பார். அந்த ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலே அதில் உள்ள பேக்ரவுண்டு மியூசிக்கை ரகுமான் சார் மிரட்டி விட்டுருப்பார். ஏஆர் ரஹ்மான் சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டோன் ரொம்ப டார்க்காக பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். ராதா ரவி சார் ஸ்க்ரீனில் வந்த உடனே பிஜிஎம் டென்ஷனாக பில்ட் பண்ணும். இது நார்மல் வில்லன் மியூசிக் இல்லை, கேரக்டரோட ஆட்டிடியூடை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். லோ பீட், சடன் ரைஸ் ஆடியன்ஸுக்கு ஒரு அன்ஈஸி ஃபீலை கொடுக்கும். இதுதான் ரகுமான் சார் யூஸ் பண்ண பிரில்லியன் மியூசிக்கு. ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் வில்லனுக்கும் கூட லைஃப் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ரகுமான் சார். நெக்ஸ்ட், இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே செம்ம வைப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட். இதில் என்னென்னா கொக்கு சேவர் கொக்குன்ட்டு ஒரு சாங் வரும். அதில் புல்லாங்குழல் சவுண்டு வேறு லெவலில் ஃபீல் பண்ணியிருக்கும். ஏஆர் ரஹ்மான் சார் இங்கே ஃப்ளூட்டை யூஸ் பண்ணியிருக்கிற வே ரொம்ப செம்மையாக இருக்கும். ஒரு வில்லேஜ் வைப், காம்னஸ் எல்லாமே நம்மளை அப்படி மிரள வச்சுருக்கோம். இதுதான் ஏஆர் ரஹ்மான் சாரோட மேஜிக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முத்து ஃபைட் சீனில் எனர்ஜியை பூஸ்ட் வைக்கிறதே ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்குன்னு கூட சொல்லலாம். எவ்ரி பஞ்சுக்கு ஒரு பீட்டு, எவ்ரி மூவிக்கு ஒரு ரிதம்னு வச்சு செஞ்சுருப்பார். இதுதான் சீனை நெக்ஸ்ட்டு லெவலுக்கே கொண்டு போகும். ரகுமான் சாரோட மியூசிக் இல்லைன்னா அந்த ஃபைட்டு இம்பேக்டே இருக்காது. அதில் கேமரா ரோலிங் கூட ரொம்ப செமையாக பண்ணியிருப்பாங்க. முத்து படத்தில் அப்பா கேரக்டர் என்ட்ரி வேறு லெவல் ஃபீல் கொடுக்குற மாதிரி மியூசிக் போட்டிருப்பார் ரகுமான் சார். ரஜினிகாந்த் சார் ஸ்க்ரீனில் வரும்போது ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு ஒரு ராயல் வைப்பை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். இது மாஸை மட்டும் காட்டாமல் ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். மியூசிக்கில் இருக்கிற டெப்த்து ப்ளஸ் கேரக்டரோட வெயிட்டை செம்மையாக காட்டியிருப்பார் ரகுமான் சார். முத்து படத்தில் ஒரு சில எமோஷ்னல் சீனை இப்போ பார்த்தா கூட நம்மளை கண்ணை கலங்க வச்சுருப்பார் ரகுமான் சார். இது 90ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன்னா அதில் வர மியூசிக்கு சாஃப்டாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக ஃபீலில் பில்டப் பண்ணோம். சீனில் இருக்கிற எமோஷனை மியூசிக்கில் ரகுமான் சார் டபுளாக காட்டியிருப்பார். அதை நீங்களே பாருங்கள். நல்லா இருக்கீங்க. உன்னை எவ்வளோ அடித்து அவமானப்படுத்தினாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் தான். முத்து படத்தில் வர கிளைமேக்ஸில் ஏஆர் ரஹ்மான் சார் யூஸ் பண்ணியிருக்கிற பிஜிஎம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஸ்லோ ப்ராக்ரஸேஷன் ஆடியன்ஸ் காட்ட டீப்பாக டச் பண்ணுது. இதுதான் கிளைமேக்ஸுக்கு ரியல் இம்பேக்டை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். முத்து ஒரு படம் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கூட சொல்லலாம். இந்த மூவியில் வர ஒவ்வொரு சீனுக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார். என்ட்ரியில் மாசு, ஃபைட்டில் எனர்ஜி, எமோஷ்னல் சீன்ஸுன்னு ஃபீலிங்கை செம்மையாக கொடுத்துருப்பாரு. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மூவியை அன்ஃபர்கட்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிது. இதுதான் ரியல் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த மூவியை ரிவ்யூ பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.